நெல் கொள்முதலுக்கு மானியம் வழங்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கு. நேற்று முதலமைச்சர் வந்து விமர்சனம் செய்திருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வந்து வாய் திறப்பாரா என்று கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு. இல்லை, அவர் இப்போது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்துட்டு வர்றாரு. இன்றைக்கி மாலை அதை பற்றி ஏன்னா அவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல முழுமையாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் உள்வாங்கி தான் அதை சொல்ல முடியும் அவர். அதனால் இன்று மாலை அவர் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த அறிக்கை விடுவார். தொடர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய் செல்லக்கூடிய இடங்கள்லாம் கூட தொண்டர்கள் வந்து விபத்தில் சிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக எம்ஜிஆரை பற்றி பேசிட்டு வர்றாரு. இது மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிக்கும்? இல்லை, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பித்தா மற்றவங்களை பற்றி மறைந்தவர். அவர் இன்னொரு இயக்கத்தின் ஒரு நிறுவனர். அப்போ அவர் பேர் சொன்னால் தான் உங்களுக்கு வாக்கு கிடைக்கின்ற நிலைமை இருந்ததுனால் அப்போது அந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னுட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் எம்ஜிஆர் பேரை சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நிறுவனர். அவர் உருவாக்கிய கட்சி. அவரை மாதிரி நீங்கள் வேணால் முன்மாதிரியாக போகலாம், அவரை மாதிரி நீ ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். அது மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் அவரை நீங்கள் எதுக்கத்தாலும் அவர் படத்தை போடுறது, அம்மா படத்தை போடுறது, அண்ணா படத்தை போடுறது, இல்லை அண்ணா படத்தை நாங்கள் போடுறோன்னா அண்ணா திமுக அவர் பேர்லேயே உருவாக்கியிருக்கோம். அதனால் மக்களுக்கு தகுந்த பாகம் போட்டுவாங்க. அவர் அந்த மாதிரி மக்களை ஏமாற்ற இப்போ தேர்தல் வாக்குறுதி திமுக எப்படி கொடுத்து ஏமாற்றி வெற்றி பெற்றாலோ அது மாதிரி விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி கூடுதலாக ஓட்டு வாங்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறாரு. கண்டிப்பாக எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. உயிரே போனாலும் அதிமுக தவிர வேறு அந்த கட்சியை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. டெல்லிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே. 234 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறும்ட்டு முதலமைச்சர் சொல்லிட்டே வராரு போகிற இடமெல்லாம். கடந்த தேர்தல் கூட அப்படி தான் சொன்னார். சட்டமன்றத்தில் முழுமையாக வெற்றி பெற்றார். எல்லா கட்சியும் சொல்கிற வார்த்தை அது. அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு இம்ப்ரெஸ் படுத்தணும், அவங்க கட்சி நிர்வாகிகளை கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு நினச்சி சொல்கிறாரு. அவருக்கே தேர்தல் பயம் இருந்து தானே என்ன வார்த்தை பேசுகிறேன்னு தெரியல. உதயநிதி எங்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் எடப்பாடியை தரக்குறைவாக பேசுகிறாரு. தரம் தாழ்ந்துட்டுன்னு இதுலேருந்து தெரியுது. நீங்கள் உங்களுடைய லட்சியங்களை சொல்லுங்கள், உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள். நீங்கள் 5 ஆண்டு காலம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மக்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதை வாக்காக கேளுங்க. அதுதானே நியாயம். அதை விட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அதுக்கு எடப்பாடி நல்ல விளக்கமும் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கினேன், அதை நீ தப்பாக எடுத்துகிட்டு அது நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு விவரமாக சொல்லிட்டார். அதை தாண்டிய சொல்கிறப்ப நீ 7 ஆண்டு காலம் தான் இந்த கட்சிக்கே ஆகிடுச்சு. 7 ஆண்டுலேயே எம்எல்ஏ ஆகிட்ட, அமைச்சராகிட்ட, துணை முதலமைச்சராகிட்ட, இளைஞரணி செயலாகிட்ட. அப்போ இந்த கட்சியோட நிலைமை என்ன? இன்றைக்கி அதிமுக இருக்கிற மொத்த பேரில் ஒரு 50% அதிமுக வச்சு தான் நீ கட்சி நடத்துகிற. இன்றைக்கி 9 மந்திரி இருக்கிற யாருன்னா அதிமுக. அப்போ உங்கள் தகுதியில் இருந்தால் அர்த்தம். அதிமுகவில் போனவங்க மட்டும்தான் தகுதி, எல்லா தகுதியினால தான் அந்த கட்சியை உங்களால் நடத்த முடியுது. இன்றைக்கி அதை தாண்டி தேனியில் இருக்கிற உங்களுக்கு தேனி இப்போ எம்பியாக இருக்கார் தங்க தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயலாளர் எம்பி, தோப்பு வெங்கடாசலம், பழனியப்பன், இப்படி எக்கச்சக்கமாக நீ சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே அதிமுக. இப்போ போனார் மனோஜ் பாண்டியன் அதிமுக போனவர் தான். வைத்திலிங்கம் போயிருக்காரு. போனால் ஒரு மாதத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்கள. வேறு யாரும் எங்ககிட்ட வந்தவங்க யாராவது பண்ண முடியாது. அதிமுக பலமானவன், திறமையானவன், தகுதியானவன், புரட்சித் தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்டவர் எடப்பாடி. அவங்கெல்லாம் தகுதியினெல்லாம் உங்கள் கட்சிக்கு தகுதி இல்லைன்றனால தான் தகுதியானவர்களை அங்கே எடுத்துகிட்டு அவங்க மூலமாக உங்கள் கட்சியை வளர்க்க முடியுதே தவிர உங்களால் உங்கள்கிட்ட இருக்கிற கட்சியை வச்சு உங்களால் கட்சி நடத்த முடியல. கட்சியை வளர்க்க முடியுது தான் நெசத்தமான உண்மை. இன்றைக்கு தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் அங்கே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக செல்லும் இடமெல்லாம் போராட்டம் வெடிக்குது முதல்வர் செல்லக்கூடிய பகுதியில். கண்டிப்பாக அவர் 5 ஆண்டு காலமாக விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலை. மழை காலத்தில் கூட எட்டி பார்க்கல. அவர் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். அதனால மக்கள் நேரடியாக களத்துக்கு வராங்க. தேர்தல் களத்துக்கு வந்தாலும் வரும்போது தானே மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அதுக்கு முன்னாடி செய்யலை. நேரம் வரும்போது தான் அவங்களுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்த முடியும், அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியும். கண்டிப்பாக போராடலாம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அதனால் இந்த எதிர்ப்பு தான் ஓட்டு வங்கியாக மாறும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிடுச்சுட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மணிக்கும் தாக்கூர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாரு? அவர் காங்கிரஸில் இருக்கார். இதே காங்கிரஸ் ஏடிஎம் கூட கூட்டணி இருந்திருக்கு. இதே பிஜேபி டிஎம் கூட கூட்டணி இருந்திருக்கு. மத்தியில் அவங்க ஆட்சியில் மந்திரி சபையில் இருந்தாங்க. அப்போல்லாம் அது என்ன, அது வேறு வாய் இது வேறு வாயா, இல்லை அது வேறு ஆள் இது வேறு ஆள்? பேசுகிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க?
இப்போ எங்கள் தலைமையில் தானே சொல்லியிருக்கோம், கூட்டணி ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் சொல்லியிருக்கோம். எல்லா கட்சிக்கும் சேர்ந்து வேலை செய்கிறோம். நீ 19 கட்சி கூட்டணி வச்சுருக்க, எதுக்கு வச்சுருக்க? இடது கம்யூனிஸ்ட் வச்சுருக்க. அப்போ கேரளாவில் போனீங்கன்னா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கு முரண்பாடு. அப்போ தமிழ்நாட்டில் நீ வச்சுருக்கிய, அது எப்படி அது நிலைப்பாடு? நீ எப்படி வேணாலும் போக வேண்டியது தான் உங்கள் கட்சி. கொள்கையும் கிடையாது, ஒரு கர்மம் கிடையாது. இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விடுதலை சிறுத்தை, இத்தனை கட்சி, தேமுதிக, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து, முஸ்லீம் லீக்கு, கொங்கு வேளா கட்சி, இவ்வளோ 19 கட்சி வச்சு உங்களால் எங்கள் கூட்டணியை உங்களால் எதிர்த்து கொள்ள முடியல. பயப்படுற, பயம் வந்துடுச்சு. போராடலாம் உங்களுக்கு பயம் வந்தனால தானே இதெல்லாம் நீ வாய்க்கு வந்து வாரலாம் பேசுகிறீங்க. அதனால் மக்கள் சரியான பாடம் போட்டுவாங்க. புதுச்சேரிக்கு வந்த ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரல அப்படி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த தேர்தலில் அதிமுக முழுமையாக காணாமல் போய்டுன்ட்டு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு. புதுச்சேரிக்கு வந்தவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு ராகுல் காந்தி கேட்கணும். இல்லை தமிழ்நாட்டில் அவர் எதிர்பார்க்குற மாதிரி வரவேற்பு இருக்காதா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸை புறக்கணிப்பாங்களா? இல்லை திமுகவோட கூட்டணினால வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லையா என்பது அதை கூட அவர் கணிச்சு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு வராமல் கூட போயிருக்கலாம். அது அவருடைய மனநிலை. அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது தானே. இப்போ எங்கள் கூட பிஜேபி கூட்டணி, பாமக கூட்டணி, தமிழ்நாடு கூட்டணி, ஐஜேகே கூட்டணி இருக்குது, புரட்சி பாரத கூட்டணி இருக்குது. எல்லா தலைவர்களும் இணைந்து தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏன் உங்களால் பிரச்சாரம் பண்ண முடியல? தமிழ்நாட்டுடைய நிலையை புரிஞ்சிருக்கலாம், சர்வே எடுத்துருக்கலாம், கண்டிப்பாக வெற்றி பெற முடியாத வாய்ப்புகள் இருக்கலாம், இன்னும் ஒரு பல எதிர்ப்பு வரலான்னு கூட வராமல் கூட இருக்கலாம். 26 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காதுன்னு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருந்தது என்ன? மாணிக்கத்தார் இருக்காரா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியணும். அவர் கட்சியில் அவர் இருப்பாரான்னு தெரியாது. மாணிக்கத்தார் மாதிரி பல லட்சம் மாணிக்கத்தார் அதிமுக தான். அதிமுக தொண்டெல்லாம் உயிரை விட்டுருவா. இது அவங்களாம் வந்து இன்னும் காங்கிரஸ் 1967 ஆட்சி போச்சு. நான் 67லேருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேங்கிறான்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு கடைசியில் 1% ஓட்டுக்கு வந்துடுவாங்க பொழுது. முதல்ல உங்கள் கட்சி வழக்கத்துக்கு உண்டான வேலையை பாருங்கள். நீயே ஒரு கூட்டணியிலேருந்து தான் வெற்றி பெற முடியுது. தனித்து நின்று பாரு. காங்கிரஸ் டெபாசிட்டும் வாங்க மாட்டாங்க. இதுதான் காங்கிரஸோட நிலைமை. அதெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்க்கு எது வேணால் பேசுகிறேன். மாணிக்க தாக்கூர் அவ்வளோ பெரிய அறிவாளியா? இப்படி பேசி ஒரு சிலர் பேசி விளம்பரம் தேடிடுவாங்க, சிலர் செயல்படுத்தி அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும். இவர் பேசி விளம்பரத்தை தேடிக்கிறாரு. அப்படி தான் நான் எடுத்துக்கலாம். நன்றி.